பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைத்து புதிய அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைத்து தேசிய உயர்கல்வி ஆணையம் அமைக்க மத்திய அரசு வரைவு மசோதா தயார் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 1956ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் மீது ஒரு ஊழல் புகார் கூட இல்லாத நிலையில் அதனை கலைத்து புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என கடிதத்தில் முதலமைச்சர் கூறியுள்ளார். தற்போதுள்ள அமைப்பிற்கு நிதி மற்றும் நிர்வாகம் என அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் உள்ள நிலையில் புதிய அமைப்பிற்கு நிர்வாக அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மானியம் வழங்கும் அதிகாரம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையிடமோ அல்லது அரசுக்கோ வழங்கப்பட்டால் மாநிலங்கள் நிதி பெறுவதில் சிக்கல் ஏற்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முந்தைய காலங்களில் மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைப்பதில் தமிழகத்திற்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் மானிய நிதியை வழங்கும் உரிமை அரசின் வசம் சென்றால் தற்போதுள்ள 100 விழுக்காடு மானியம் என்பது 60க்கு 40 என்ற விகிதாச்சாரத்தில் மாறும் என்றும் இதனால் மாநில அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனால் பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென பிரதமர் மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வந்து கொண்டிருப்பதை அடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 8 மாதங்களுக்கு பிறகு 80 அடியை தாண்டியிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு KRS அணை நிரம்பியுள்ள நிலையில் வினாடிக்கு 30,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்யும் கனமழையை அடுத்து கபினி, KRS உள்ளிட்ட அணைகளின் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கபினி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 44,000 கனஅடியாக உள்ளது. 65 அடி முழு கொள்ளளவு கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் தற்போது 61.75 அடியாக உள்ளது. அணையின் நீர் இருப்பு 18.09 TMC-யாக உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 40,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள மற்றொரு அணையான KRS அணைக்கான நீர்வரத்து 41,961 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 122.7 அடியாக உள்ளது. பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 30,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 50,000 கனஅடியாக உள்ளது. அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 6வது நாளாக நீடிக்கிறது. கபினி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 46,700 கனஅடியாகவும் நீர்மட்டம் 801 அடியாகவும் உள்ளது. 8 மாதங்களில் முதன்முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 80 அடியை தாண்டியுள்ளது. கடந்த 14 நாட்களில் நீர்மட்டம் சுமார் 14 அடி உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 42.05 TMC-ஆகவும் உள்ளது. அணையில் இருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் 2 அல்லது 3 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் வாய்ப்புள்ளது. இதற்கிடையே வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் ஒடிசாவை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று வருவதால் தேனி, திண்டுக்கல், நீலகிரி, நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வால்பாறை, சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியுள்ளது. இதன் விளைவாக அணையில் உள்ள ஷட்டர்களில் நீர் கசிந்து வெளியேறுகிறது. இதனால் ஆபத்து எதுவும் இல்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணைக்கான நீர்வரத்து சுமார் 10,000 கனஅடியாக உள்ளது. அணையின் நீர் இருப்பு 19.3 TMC-யாக இருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1005 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பயிற்சியாளர் ஆறுமுகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார்.
கோவையில் பேரிடர் மேலாண்மை பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் போலி பயிற்சியாளர் ஆறுமுகத்துடன் உதவிக்காக வந்திருந்த வினிதா, கோபாலகிருஷ்ணன், சதீஷ் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆறுமுகத்திற்கு உதவியதாக ஈரோட்டைச் சேர்ந்த அசோக் என்பவரிடமும் தாமோதரன் என்பவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. கோவை, ஈரோடு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளுக்கு தண்ணீர் கேன் சப்ளை செய்து வந்த அசோக் ஆறுமுகத்துடன் ஏற்பட்ட பழக்கத்தால் கல்லூரிகளில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளித்தது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி கலைமகள் கல்லூரி நிர்வாகத்திற்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் சரவணன் செல்வன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதற்கு விளக்கமளித்துள்ள கல்லூரி நிர்வாகம், பயிற்சி அளிக்கும்படி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பெயரில் மின்னஞ்சல் வந்ததாகவும் அதன் காரணமாகவே நிகழ்ச்சி நடத்த ஒத்துழைப்பு அளித்ததாகவும் தெரிவித்துள்ளது. விளக்கம் தொடர்பான அறிக்கை உயர்கல்வித்துறைக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கும் அனுப்பப்படும் என பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் சரவணன் செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை மாம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் கலைமகள் கல்லூரிக்கு பேரிடர் மேலாண்மை வாரியம் என்ற பெயரில் போலியாக மின்னஞ்சல் அனுப்பி பயிற்சிக்கு அனுமதி பெற்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவை 2வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஞானசம்பந்தன் முன்பாக ஆறுமுகம் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு ஜூலை 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். ஆறுமுகத்தை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீது திங்கட்கிழமை விசாரணை நடைபெற இருக்கிறது. சென்னை மாம்பாக்கத்தில் உள்ள ஆறுமுகத்தின் வீடு மற்றும் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் பெண்களின் வாழ்வை எளிமையாக்க மத்திய அரசு முயற்சிக்கும் போது எதிர்க்கட்சிகள் அவர்களின் வாழ்வை மேலும் சிக்கலாக்க முயல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி சாடியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் அவரை உத்தரப்பிரதேச ஆளுநர் ராம்நாயக், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து அசம்கர் புறப்பட்டுச் சென்ற பிரதமர் மோடி அங்கு புறவஞ்சல் விரைவு நெடுஞ்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி சுமார் 23,000 கோடி ரூபாய் செலவில் புறவஞ்சல் விரைவு நெடுஞ்சாலை அமைக்கப்பட உள்ளதாகவும் இந்த திட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிழக்கு பகுதியை வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்றும் தெரிவித்தார். யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியில் குற்றங்கள் தடுக்கப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் தொழில் தொடங்க ஏற்ற மாநிலமாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். योगी आदित्यनाथ जी की कमान में कार्य किया गया है वह अभूतपूर्व है. बड़े बड़े अपराधियों की स्थिति क्या है ये आपको भली भांति पता है. முத்தலாக் விவகாரத்தில் முஸ்லிம் சகோதரிகளின் வாழ்க்கை முறையை எளிமையாக்க மத்திய அரசு முயற்சித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அவர்களின் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்க முயல்வதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். அண்மையில் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களுக்கான கட்சி என ராகுல் காந்தி தெரிவித்திருந்ததையும் பிரதமர் மோடி சாடினார். தங்களை முஸ்லிம்களின் கட்சி என கூறிக்கொள்ளும் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் மதத்தில் உள்ள ஆண்களுக்கு மட்டுமான கட்சியா என கேள்வி எழுப்பிய மோடி முஸ்லிம் பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் முத்தலாக் விவகாரத்தில் மத்திய அரசோடு இணைந்து நிற்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். कांग्रेस पार्टी मुस्लिमों की पार्टी है, आपको ठीक लगे आपको मुबारक, लेकिन ये तो बताइए कि मुसलमानों की पार्टी भी क्या सिर्फ पुरुषों की भी है कि महिलाओं की भी है? क्या मुस्लिम महिलाओं के लिए भी इज्जत के लिए, सम्मान के लिए, गौरव के लिए, उनके हक के लिए कोई जगह है क्या? पार्लियामेंट में कानून रोक करके बैठ जाते हैं, हो हल्ला करते हैं, பார்லமெண்ட் चलने नहीं देते. அம்பேத்கரை தங்கள் வழிகாட்டியாக கூறிக்கொள்ளும் கட்சியினர் தங்களுடைய மற்றும் தங்கள் குடும்பத்தினரின் நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டு செயல்படுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டத்தில் சொந்த தொகுதியில் நடைபெற்ற அரசு விழாவிற்கு ஏன் அழைக்கவில்லை என அமைச்சர் KC வீரமணி முன்னிலையில் ஆட்சியரிடம் அணைக்கட்டு திமுக MLA நந்தகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களை விழாவிற்கு கண்டிப்பாக அழைக்க வேண்டுமென விழா மேடையிலேயே மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் கிராமத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுவுக்கான பெல்மா அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்ற விழாவை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீரமணி துவக்கி வைத்தார். விழாவில் பங்கேற்ற அணைக்கட்டு தொகுதி திமுக MLA நந்தகுமார் தனது தொகுதியில் நடைபெறும் அரசு விழாவுக்கு அதிகாரிகள் முறைப்படி ஏன் தகவல் தெரிவிப்பதில்லை என மாவட்ட ஆட்சியர் ராமனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
அப்போது மேடையில் இருந்த அமைச்சர் KC வீரமணி MLA நந்தகுமாரை சமாதானம் செய்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வீரமணி, இனி வரும் காலங்களில் இதுபோன்ற குறைகள் இல்லாமல் அனைவருக்கும் தகவல் கொடுத்து விழாக்களை நடத்த வேண்டுமென செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிக்கு அறிவுறுத்தினார். மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர்கள் செய்திகள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்து நோட்டீஸிலும் கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் சீர் செய்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் அவர் சார்பாக நானும் மக்கள் தொடர்பு அலுவலர்களுக்கு தெரிவித்து இதெல்லாம் எதிர்காலத்தில் இல்லாத அளவுக்கு யாரும் மனசும் போல பொது நிகழ்ச்சி. இதற்கு முன்பு அணைக்கட்டு, அடுக்கம்பாறை, வேலூர் ஆகிய இடங்களிலும் நடைபெற்ற அரசு விழாக்களில் முறையான அறிவிப்பு இல்லாததால் எதிர்க்கட்சி MLAக்கள் அந்த நிகழ்ச்சிகளை புறக்கணித்தனர். நியூட்ரினோ திட்டத்தால் மக்களுக்கு கதிர்வீச்சு பாதிப்பு எதுவும் ஏற்படாது எனவும் இத்திட்டம் மழையை குடைந்தே நடைபெற உள்ளதாகவும் நியூட்ரினோ ஆய்வு மைய இயக்குநர் விவேக் தத்தார் விளக்கமளித்திருக்கிறார். தேனி மாவட்டம் பொட்டிபுரத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நியூட்ரினோ மைய இயக்குநர் விவேக் தத்தார் மற்றும் அணு விஞ்ஞானி வெங்கடேசன் ஆகியோர் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நியூட்ரினோ மையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டுள்ளதாக விவேக் தத்தார் தெரிவித்தார். பூமியை துளைத்து நியூட்ரினோ மையம் அமைக்கப்படாது என்றும் மலைக்கு கீழேதான் ஆய்வு மையம் அமைய உள்ளதாகவும் தெரிவித்தார். நியூட்ரினோ திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என கூறிய விவேக் தத்தார், வளிமண்டலத்தில் உள்ள நியூட்ரினோ துகள்களை கணக்கிடவே இந்த ஆய்வு நடத்தப்படுவதாக கூறினார். Tunnel, horizontal, more or less horizontal tunnel, go at a place which is surrounded by rock on all sides, so that the cosmic ray background is almost killed by a factor of million. That means 1 followed by 6 zeros. So much reduction is there in the cosmic ray background. Then these neutrinos, which only will interact 3 times a day in a detector which is about 50,000 ton. When built, this so-called iron calorimeter detector will be the biggest magnet in the world. But the fact that it is a big magnet doesn't mean that it will harm anybody surrounding. போலி அறிவியல் வாதங்களால் மக்கள் அச்சப்படுவதாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இத்திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்றும் அணு விஞ்ஞானி வெங்கடேசன் கூறினார். நியூட்ரினோ திட்டத்தால் அணைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என விஞ்ஞானி வெங்கடேசன் தெரிவித்தார். பல்வேறு விதமான போலி அச்சங்களை கிரியேட் பண்ணி இந்த திட்டத்தின் மீது ஒரு தவறான ஒரு கசப்பெண்ணத்தை உருவாக்கி இருக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான கோர்ட் கேஸ் இருக்கு. ஸோ அந்த கோர்ட் கேஸ்லாம் நீங்கள் தள்ளிட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது ஒரு ஜனநாயகபூர்வமாக இருக்காது, அறிவியல் பூர்வமாகவும் இருக்காது. யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு விட தப்புன்னு நான் சொன்னாலுமே கூட அதை ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக சொல்வது தான் ஒரு அறிவியல் முறையாக இருக்கும் இல்லையா? ஆகினால கோர்ட்டில் அந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் கூறி அதை சமாதானம் செய்த பிறகுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். நியூட்ரினோ திட்டத்திற்கான கருவிகள் அனைத்தும் இந்திய மாணவர்களாலேயே தயாரிக்கப்படுவதாகவும் இதற்கான மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விவேக் தத்தார் கூறினார். திட்டம் குறித்து சந்தேகம் உள்ளவர்கள் நேரடியாக சென்று இதனை பார்வையிடலாம் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு சத்துணவுக்கான முட்டை கொள்முதல் செய்வதில் சட்ட விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாக சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் மெட்டாலா, மின்னக்கல், நாவல்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நடந்த பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் சரோஜா, தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டு 900 பயனாளிகளுக்கு 1,2,3 கோடி மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை அளித்தனர். 83 பெண்களுக்கு அம்மா ஸ்கூட்டர்களையும் வழங்கினார். மின்னக்கல் பகுதியில் குடிமராமத்து பணிகளையும் தொடங்கி வைத்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டாக்டர் வே சரோஜா, தமிழகத்தில் சத்துணவு திட்டம் உலக நாடுகள் பாராட்டும் விதத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தவெளி ஒப்பந்த திட்டத்தின்படி எந்தவிதமான புகார்களும் குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டு முறையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். 8 லட்சம் முட்டை ஒவ்வொரு நாளும்
தமிழகத்தில் முதல் செய்யப்பட்டு மக்களுக்கு சிறப்பாக, குழந்தைகளுக்கு சிறப்பாக திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் எந்த விதமான முறைகேடுகளோ அல்லது புகார்களுக்கோ அப்பாற்பட்டு தமிழக அரசு சிறப்பாக சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் அருகே வாட்ஸ்அப் குழுவில் தகவல் பரிமாற்றம் செய்வதில் குடும்பத்தாருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் 6 குடிசைகள் சேதமடைந்தன. கடலூர் அருகே உள்ள சேடப்பாளையத்தைச் சேர்ந்த விக்னேஷுக்கும் அவரது உறவினரான ஆனந்த ஜோதிக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நமது குடும்பம் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழுவில் இருந்த 2 பேரும் வார்த்தை போரில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆனந்த ஜோதியும் அவரது தரப்பினரும் விக்னேஷின் வீட்டிற்கு சென்று அவரின் அண்ணன் மற்றும் சித்தியை தாக்கியதில் காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆனந்த ஜோதியின் தாய் மங்களத்தின் வீடு திடீரென எரிய தொடங்கியது. தொடர்ந்து அருகிலிருந்த வீடுகளும் எரிந்துள்ளது. இதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் தனித்தனியாக புகார் அளித்துள்ள நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே குடிசைகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சாத்தூர் அருகே கல்லூரி மாணவியை குத்தி கொன்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ரெட்டிகாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவரது மகள் பொன் மகாலட்சுமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அதே ஊரைச் சேர்ந்த முத்து என்பவரது மகன் மதன் சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதனிடம் பேசுவதை தவிர்த்த பொன் மகாலட்சுமி தன்னை மறந்துவிடுமாறும் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியதில் பொன் மகாலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மனமுடைந்த மதன் தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து 7000 பண்ணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.